இவர்தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோன்னு சும்மா பேச்சுக்கு சொல்ல, உண்மையாலுமே ஹீரோ தான். ஓப்பனிங்க மரியாதை இல்லாம இருக்கு. பாத்தியா எப்படி ஆயிட்டான் பாரு. ஏன் சிரிக்கிறான்னே தெரியல. தயவு செய்து சொல்லி தொலையண்டா. அன்னைக்கு ஒரு ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் அவனை பார்க்குறேன். என்னை கிராஸ் பண்ணி போனேன். அவனை பார்த்தேன். அவளும் என்னை பார்த்தா. அவள் கண்ணாலேயே பேசினா. கொஞ்ச தூரம் போனா திரும்பி என்னை பார்த்தா. அப்பவும் நான் அவளே தான் பார்த்துட்டு இருந்தேன். சின்ன ஒரு சிரிப்பு சிரிச்சா. இன்னும் என்ன சிரிப்பு நான் இருக்கு. உடைத்தாய் நொறுங்கவே என் மறுஇதயம் தருவேன் நீ உடைக்கவே. டேய், கொஞ்சம் செகண்ட்ஸ் நானும் அவனை பார்த்துட்டோம்டா. சான்ஸே இல்லை. அந்த ஃபீலை எப்படி சொல்லத்துனே தெரியலடா. என் வாசல் தாண்டி போனாலே வேறொன்றும் செய்யாமலே நான் ஆடி போகிறேன், சுக்குநூறாகிறேன். அவள் போன பின்பு எந்த நெஞ்சை தேடி போகிறேன். நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்க. ஐயோ என்ன நம்புங்க, நான் டோட்டலா நல்லவங்க. இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுகிட்டயும் இந்த மாதிரி பேசினது கிடையாது. யூ ஆர் த ஃபர்ஸ்ட் கேர்ள். என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ஏன்டா பேசுற? ஆக்சுவலி டோட்டலாவே நான் ரொம்ப நல்ல. டோட்டலி ஐ எம் a good person. I won't tell myself directly. If you give a phone number, I will call and tell about myself totally. Phone number? Hello. 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 Who is this? நம்ம நிறைய பேச ஆரம்பிச்சோம். எனக்கு அவ கூட பேசலாம் ரொம்ப பிடிச்சது. அவ கண்ணில் என்ன நான் பார்த்தேன். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பொண்ணுங்க பெயிண்டிங் மாதிரி. நீங்க எப்போது ஒரு பெயிண்டிங்களோட கண்களை பார்த்திருக்கீங்களா? நம்ம அந்த ரூம்ல எங்க இருந்தாலும் அந்த பெயிண்டிங் நம்மள பாக்குற மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரிதான் பொண்ணுங்களும். அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு எப்ப பாரு நம்மள பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு அதான் வேணும். சோ அது நடக்கிற மாதிரியே நம்ம நினைச்சுப்போம். இட்ஸ் an illusion. What you people are doing here? Everything special. செருப்பால அடிப்பேன். எப்பவுமே எங்க கூட தமிழ்ல தானே பேசிட்டு இருப்பேன். இப்ப மட்டும் எங்க நான் பொழந்துட்டு வர்ற இங்கிலீஷ். இந்த செல்போனு, SMS, இமெயில், இன்டர்நெட் இப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் எங்கள மாதிரி ஆளால் தானே டெவலப் ஆயிட்டு இருக்கு. இல்லடா கேவலம் இல்ல உனக்கு. வெச்சிட்டேடா மிஸ்டேக் ஆயிடுச்சு. உனக்கு வெக்கமான ரோஸ் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆள பத்தி சொல்லவா? சொல்லி கேட்டதானே ஆவணும். வடலாம் வாங்கி குத்தியா. சரி அப்புறம் ஆளோட முகம் ஃபேஸ் கட் தோசை மாதிரி இருக்குமா? ஆளோட மூஞ்சி சூப்பரா இருக்கும்டா. மூஞ்சாடா உந்து. ஏய் உங்க மூஞ்சில நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன ஓவரா பேசுறீங்க? உன் ஆள் புராணதான் நீ அப்புறம் பாடு. இந்த டைப் போட்டு ஆபீசர் மாதிரி வரவங்களையே நம்ப கூடாது. ஏய் நல்லா யார் தெரியும்ல, கவரிமான் பரம்பரை. ஒரு முடிவு இருந்தாலும் அவ்வளவுதான்.
அடிங்கொய்யால இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்கான். இவன் சரியா வர மாட்டான். அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். பசங்கன்னா ஜென்டில்மேனா இருக்கணும். இருக்கணுமா வேணாமா? பசங்க கிட்ட ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா, பொண்ணுன்னு வந்தா டக்குன்னு மாறிடுவாங்க. என்னடா நீ சீக்கிரமா வந்துட்டா? அட போடா, டெய்லி பார்த்தா போர் வச்சிடும். நீ நான் பார்க்க மாட்டேன். அவ யோசிக்கணும், ஏன்டா நீங்க நம்மள பாக்கலன்னு. அதுலதான் ஒரு கிக் இருக்கு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. அப்ப என்னால முடியாதடா. முடியும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீ நினைச்சதையெல்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரு. பிரச்சனைன்னு வரும்போது கட்டம் கட்டி வந்து கலக்குவாரு. அவர் பேருதான் குமரிகளின் கொஞ்சு புறாரி, மண்ணின் மைந்தனே, கிழவிகளின் வேட்டைக்காரனே. காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு என்னடா வித்தியாசம்? லவ்ன்றது ஆயா சொல்ற வடை மாதிரி. அந்த வடைய எப்போனாலும் காக்கா வந்து கவின்னு போவோம். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது அந்த ஆயா மாதிரி. அந்த ஆயாவை எவனாலும் தூக்க முடியாது. மச்சி டிசைட் பண்ணிட்டா என்ன? அந்த ஆயாவை நீ தூக்கலானா? இந்த பையன் என்னமா திங்க் பண்றாங்க? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு. இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானியை பிறக்க வேண்டியது. போன்லாம் யூஸ் பண்ற புது பழக்கமா இருக்கு. ஆமா மச்சான், அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டல, நான் ஒரு பொண்ணோட கமிட் ஆயிட்டேன். என்னது கமிட் ஆயிட்டியா? நீயா? இப்படித்தான் எதுவுமே தெரியாத அப்பாவை மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்க நீ. ஆமாண்டா. சொல்லவே இல்ல பத்தியா? அவ பேசினாலே ஐமாசிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்திலேயே முதல்ல ஹேண்ட்பேக் மாட்டின வம்சமே எங்க வம்சம் தான். புள்ளன்னா அவதான் அப்படி ஒரு நடக்கும். மரியாதை அந்த புள்ள கிட்டதான் கத்துக்கணும். என்ன பண்ணிக்கிற? சும்மா சீன் போட்டுக்கிற. 10 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவான். ஷட் அப் ராஸ்கல். அவன் நடந்து வரலாம் மிதந்து வரலாம் கூட தெரியாது. பூமியில பாடவே படாது. அவன் கொலுசு சத்தத்தை வச்சுதான் அவன் வரவே தெரிஞ்சுக்கணும். மொத்தத்துல பொண்ணுன்னா அவதான் அடையாளம். அதுதான் ஹைட்டு, அதுதான் வெயிட். கண்ணுன்னா அப்படிதான் இருக்கணும், மூக்குனா அவ்வளவுதான் இருக்கணும். அவளை மொத்தமா யாரும் சொல்லிட முடியாது. எப்படிடா இவ்வளவு லெங்தா பேசுறது? அடுத்த லென்த் கம்மியா தானே இருக்கும். இன்னும் கூட சொல்லணும்னா ஆல்சோ இட்ஸ் a matter of the heart. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போயிட்டு. வேலை ஃபிகர் மடிஞ்சிருச்சோ? நீ வேற மச்சி, இவனுக்குலாம் அந்த ஃபிகர் மடியுமா? நான் ஒன்னு சொல்லட்டுமாடா, வாழ்க்கைனா தன்னம்பிக்கை வேணும். கான்பிடன்ஸ் மச்சி, கான்பிடன்ஸ். கொஞ்சம் நெஞ்செலும்பு 2 நல்லி எலும்பு தான் இருக்குது. சூப்பு வச்சிருவானுடா. போடா, போய் வீட்டுக்கு போய் தயிர் சாதம் சாப்பிடுறா. ஊறுகாய் இல்லாம சாப்பிடுனா உடம்பு நல்லது. போ. அதனாலதான் நான் யாரையுமே அடிக்கிறதே இல்ல, எல்லாரையும் அன்பாலேயே மாத்திக்கின்னு இருக்கிறேன். ரமேஷ், அன்பை பத்தி அப்பர் என்ன சொன்னா தெரியுமா? தெரியும்டா, இந்த மூட்னு வர சொன்னாரு. என்ன ஓஹோ ஓஹோன்ட்டு மறுபடியும் அங்கேயே பாக்குற? லுக்கு அங்க, லிப் இங்கேயா? அவ இதுக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி ஸ்டைல பார்த்ததே இல்லல்ல. அதான் ரொம்ப தெளிவா இருக்கடா. லவ் பண்ணாலே இந்த மாதிரி Dress போட ஆரம்பிச்சிடுறீங்கடா. வேஷம் மாமே, வேஷம் இதெல்லாம். உங்கடா அந்த ஃபீலிங்ஸ் பத்திலாம் உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களை ஏதாவது ஒரு பொண்ணு பாத்துருந்தா தானே காண்றா உங்களுக்கு எல்லாம். ஐயோ, ஆளாளுக்கு துப்புறாங்களே. உருப்படவே மாட்டேடா. அண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சு அப்படி பெரிய ஆளாக போறாரு. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இந்த வேணும். நீ இந்த வண்டியில ஏறல இல்ல, உன் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. நாட்டுல எவனுக்குமே வேணும் பத்தலடா. உன்னை திட்ட இங்கிட்ட கேட்டா எல்லாம் தீர்ந்துச்சு. எனக்கு ஞாபகம் வரும்போது புஸ்தகம் தருவேன். மரியாதையா போன் பண்ணி வாங்கிட்டீங்க. நான் அவளை பாக்குறதுக்கு ஒரு வருஷம், பழகிறதுக்கு ஒரு வருஷம், பேசுறதுக்கு ஒரு வருஷம்னு மெல்ல மெல்ல மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கடா. இவனெல்லாம் எழுப்பி இதை கேட்க மாட்டியா? எதுக்குடா டிஸ்டர்ப் பண்ணணும்? ஆமா, நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு யாரா தூங்கிட்டு இருக்காரு. நைட்டு 15 பரோட்டா தின்படுத்துட்டு இருக்கான். இவனை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, ஆனா என்ன எழுப்பி கேப்ப. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவ நம்ம லவரா இருந்தா எப்படி இருக்கும்னு நீ நினைச்சு பார்த்தன்னா அப்படிதான் தெரியவா. எல்லாருக்கும் அப்படிதான். லவ் வேவ்ஸ்டா மச்சான், அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்குடா. மச்சான், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டா. இன்னைக்கு நம்ம லவ் ஓபன் பண்ணிட வேண்டியதுதான். அந்த பையன் தினமும் பின்னாடி வந்துட்டே இருக்காண்டி. அவன் எல்லாம் சைலண்டா போயிட்டு இருந்தா இவனுங்க பின்னாடி வரத்தான் செய்வானுங்க. பொண்ணுன்னா 4 பேர் சுத்ததான் செய்வாங்க. நம்ம மனசு சுத்தமா இருந்தா யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒருவரி நீ ஒருவரி நான், திருக்குறள் நாம் உண்மை சொன்னேன். ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? மூஞ்சில ரொமான்டிக் இருக்கா?
டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? சும்மா கண்ணாலே பேசினா I'm madly in love with you. என்னடா ட்ரீம்ஸா? யாரா வாடு? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிக்கும் போது உங்க எல்லாருக்கும் சொல்றேன். பொண்ணுங்களுக்கு ஒரு பையனை பிடிச்சிருச்சுன்னா அவங்க காட்டுற பாசத்துக்கு அளவே இல்லை. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, சும்மா என் கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். நான் கொஞ்சம் பார்த்தால் எங்கேயோ பார்ப்பாள், பார்க்காத நேரம் என்னை பார்ப்பாள். Really, he's a very nice guy. என்னை பார்த்து சிரிப்பாள், நான் பார்த்தால் மறைப்பாள், மெய்யாக பொய்யாகத்தான் நடிப்பாள். I don't want to listen to such things. Something funny. Funny people and funny world. உள்ளச்சி மறைமுகமா நம்மளை தாக்குறான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்களை பார்த்ததுல இருந்து கண்ணுல பசி இல்ல, வயித்துல தூக்கம் இல்லைங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நம்ம சேரணும்னு இருந்தா அது கண்டிப்பா நடக்கும். உன்னை எங்கேயாச்சும் பார்த்தா ஒரு ஹாய் பை, அவ்வளவுதான். இப்போதைக்கு பை. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. இதை நான் உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல. ரொம்ப பெரிய விஷயம், ஆனா உனக்கு புரியல. அதுதான் ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலயே. அது நடக்கணுமே. சொல்றது தப்புதான், ஆனா சொல்லாம இருக்க முடியல. இப்பவும் கண்ணு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். லவ் எல்லாம் வேணாம், எப்பெல்லாம் முடியுமோ அப்போ உன் கூட இருக்கணும், உன் கூட பேசணும். ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எல்லா நினைவுகளும் பழைய புகைப்படம் போல சில நேரம் மங்கி போனாலும் முதல் காதல் மட்டும் என்னைக்கும் பசுமை மாறாத நினைவுகளா இருக்கும்.